ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உடற்பயிற்சிக்கு அப்புறமா எந்த மாதிரியான உணவுகளை நாம் சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தினமும் உடற்பயிற்சி செய்கிறதால உடல் முழுசும் ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. இதனால் ரத்தத்துக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது. தினமும் உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா கூட சீக்கிரத்தில் உறைஞ்சிடும். அதோட மேலும் ரத்தம் வெளியேறாமல் தடுக்கப்படுதுன்னே சொல்லலாம். தினமும் உடற்பயிற்சி செய்கிறதால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க தாங்க செய்யுது. அதுலேயும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உடற்பயிற்சியோட அவசியத்தை நாம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். உடற்பகுதியோட முக்கியமான அம்சங்களில் ஒன்றான உடற்பயிற்சி இருந்தாலும் ஒரு தீவிரமான உடற்பயிற்சியை முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றதுல அதிகமாக கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அந்த வகையில் உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறமா எந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிடணுன்றதை பற்றி தான் நாம் இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உடற்பயிற்சிக்கு அப்புறமா சாப்பிட வேண்டிய உணவுகளில் மீன், கோழி இது மாதிரியான இறைச்சிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய புரதம், நியாசின், துத்தநாகம், அப்புறம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் B12, இரும்புச்சத்து இது எல்லாமே அதிக அளவில் நிறைஞ்சிருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் மெலிஞ்சிருக்கக்கூடிய உங்களோட தசைகளை சரி செய்ய உதவுறதோட உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே சிறந்ததாக பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் கோழி இறைச்சி, அதுக்கப்புறம் மீன் இந்த மாதிரியான நான்வெஜ் ஃபுட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம். இது உங்களோட உடலுக்கு தேவையான புரதச்சத்து அதிக அளவில் கொடுக்குது. அடுத்ததாக காய்கறிகள். இலை காய்கறிகளில் அதிக அளவில் நார்ச்சத்து, பொட்டாசியம், இரும்பு, மெக்னீஷியம், கால்சியம் காணப்படுது. இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களோட உடலோட வலிமை, அதுக்கப்புறம் சுறுசுறுப்பு அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காய்கறிகளில் மிக குறைஞ்ச அளவில் கார்போஹைட்ரேட், சோடியம், கொலஸ்ட்ரால் இருக்கிறதால இவை இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது அவகேடான்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட். அவகேடாவில் பொட்டாசியம், மெக்னீஷியம், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்டுகள், ஆரோக்கியமான கொழுப்புகளோட உயர் மட்டமும் இருக்குதுங்க. உடற்பயிற்சிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பை குறைக்கிறதுக்கும் தசைகள் ஏற்படக்கூடிய சுருக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த அவகேடா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததான் நட்ஸ். புரதச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள், விட்டமின்கள், நார்ச்சத்துக்கள், தாதுக்கள் இது எல்லாமே நட்ஸ்களில் அதிக அளவில் காணப்படுது. இவை உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் புரதம் நிறைஞ்ச உணவாக இருக்கிறதால உங்களோட எலும்பு, தசை, தோலை வலுப்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த உணவுகளை நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்றதுன்றது உங்களோட உடலை நல்லா வலுவாகவும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.